இருந்து நல்லா வேலை செய்த ரஞ்சிதா என்ன நடந்தாலும் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் எழுந்துக்க மாட்டா. சார், நானே உனக்கு ஃபோன் பண்ணணுன்னு இருந்தேன் சார். காலைல இருந்த டென்ஷனில் உங்ககிட்ட ராங்காக பேசிட்டேன். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க சார். மனசில் வச்சுருந்தா நான் உனக்கு கால் பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்டு தான் சார். இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்களே, என்ன வேலை சார்? பணம் கிடச்சிருச்சா? பணத்துலேயே குறியாரியா? நான் உனக்கு பணம் கொடுக்க கூப்பிடல, உனக்கு வேலை கொடுக்கலான்னு தான் கூப்பிட்டேன். என்ன வேலை சார்? உங்கள்கிட்ட கார் இருக்குல்ல? இருக்குது சார். வண்டி எடுத்துகிட்டு இப்போவே கிளம்பி வீட்டுக்கிட்ட வந்துடு, மற்றதை நேரில் பேசிக்கலாம். சரிங்க சார், 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, வீட்டுக்கு வந்துட்டு மிஸ் கால் கொடு. ஓகே சார். அண்ணே, கேட்டு தர்றேன். ரைடு டேய், டிரைவர் நம்பிக்கையான ஆள் தானே? அண்ணன் நம்பால் தான், நம்பிக்கையாக இருப்பார். சரி, இவர் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இவளுக்கு மயக்கம் தெரியறதுக்கு எப்படி நாளைக்கு ராத்திரி ஆகிடும். நாளைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் இவளை வண்டியிலே வச்சு ரவுண்ட் அடிக்கணும், சரியா? சரி சார். செக் போஸ்ட் இருக்கிற ஏரியா, டிராஃபிக் போலீஸ் இருக்கிற ஏரியா பக்கம்லாம் தயவு செஞ்சு போயிடாத. எங்கேயாவது ஒரு இடத்துல செக்கிங்கில் மாட்டினாலும் பெரிய சிக்கலாயிடும். சார், நமக்கு எல்லா ரூட்டும் அத்துப்படி சார். எவங்கிட்டே மாட்டாமல் சேஃபாக நான் சுற்றுவேன். அம்மா, இந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஒன்று பண்ணு. வேலை வேலைக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டு நீ ஏன் சாப்பாடு ஊட்டி விட்டு தாளாட்டி தூங்க வச்சிரு. சரி சார். அடிங். சரி சார். மயக்கத்தில் இருக்கிறவளை இவனை எழுப்பி விட்டுருவான் போல இருக்கு. அவன் மயக்கத்தில் இருக்காடா. அவளுக்கு பசி தாகணும் எதுவுமே தெரியாது. அவள் பாட்டுக்கு வண்டியில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவு செஞ்சு நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுறாதரா. சரி சார். இங்கே பாரு, ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சூழ்நிலையை பொறுத்து என்ன செய்யலாம் நான் உனக்கு சொல்கிறேன். டேய், தயவு செஞ்சு சொதப்பிடாதரா. சரி சார், நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்று இருக்க, கிளம்புடா. சார், நான் கேட்ட பணத்திலேயே குறியாடுறா. சரி, இதா இப்போதைக்கு செலவுக்கு வச்சுக்கோ. வேலை முடிஞ்சது அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிளம்பு. சரி. போ 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 போ.
என்ன சார் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? சாரி கல்பனா, தூங்கிட்டியா? கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் தூக்கம் எப்படி சார் வரும்? ரஞ்சிதாவை நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். அந்த டென்ஷனே உனக்கு வேணான்னு தான் கால் பண்ணேன். ரஞ்சிதா பற்றி இனிமேல் கவலைப்படாத. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அவளால் எங்கேயுமே நகர முடியாது. என்ன சார் பண்ணீங்க அவளை? அது உனக்கு எதுக்கு? அவளால் உன் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. நீ எதை நினச்சுமே பயப்படாத. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு காரணத்தினால உன் கல்யாணம் நடக்காமல் நின்று போயிடுச்சு. ஆனால் நாளைக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. உன்னோட இத்தனை நாள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். நிஜமா தான் சொல்றீங்களா சார்? ஆமாம் கல்பனா, அருண் உன் கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறாரு. உன் கல்யாணமும் ஜாம் ஜாம் நடக்க தான் போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். தேங்க்ஸ்லாம் எதுக்கு கல்பனா? நான் உனக்கு ஒன்றும் சர்வீஸ்லாம் பண்ணலையே. எனக்கு தேவை ரஞ்சிதா, உனக்கு தேவை அருண். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த அருணை மட்டும் தயவு செஞ்சு கடைசி நேரத்தை சொதப்பாமல் பார்த்துக்கோ. அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க சார். ரஞ்சிதா வராம இருந்தாலே அதுவே எனக்கு போதும் சார். அவ வர்ற மாட்டா. நீ நிம்மதியாக போய் தூங்கு. ஓகே, குட் நைட் சார். குட் நைட். கோமதி இந்நேரம் எழுந்திருச்சிருக்கணுமே, இன்னும் எழுந்துக்கல. அது சரி, முன்னாடி நம்ம நடிச்சது தெரியாமல் இருந்துச்சு, அதனால மரியாதை கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் தெரிஞ்சிருச்சே. கொஞ்சம் திமிராக தான் இருப்பா, கொஞ்சம் இல்லை நிறையவே. எழுந்துருடி, எவ்வளோ நேரண்டி தூங்கிட்டு இருப்ப? சீக்கிரம் எழுந்துரு, பதற வேண்டியது நிறைய இருக்கு. ரஞ்சிதா, 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 ரஞ்சிதா. ரஞ்சிதா, பதட்டம் பத்தலையே. ரஞ்சிதா, ரஞ்சிதா, இப்போ நேரம் வந்து என்கிட்ட தான் பிரச்சனை பண்ண போறான். ரஞ்சிதா, 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 ரஞ்சிதா. ரஞ்சிதா எங்க? எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு அவனே என் பொண்டாட்டியா?
இப்பெல்லாம் என் பொண்டாட்டியே என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போறதில்ல. இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். ரஞ்சிதா அவ ரூம்லயும் இல்ல, வீட்டை சுத்தியும் தேடி பார்த்துட்டேன். அவளை எங்கேயுமே காணும். ஃபோன் பண்ணி பாரு. ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீயும் அவளும் தான் கூட்டணி வச்சுக்கிட்டு ரகசியமா எங்கேயோ போறீங்க வர்றீங்க. என்ன ஒரு மனுஷனா மதிச்சு என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லையா? இவ்வளோ பெரிய வீட்டில் என்ன தனியா ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. ஓவரா நடிக்காத. உன் கிரிமினல் புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் ரஞ்சிதாவை எங்கேயோ தூக்கிட்டு போய் வச்சிருக்க. திஸ் இஸ் டூ மச் கோமதி. திஸ் இஸ் டூ மச். வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வம்புக்கே போகிறது கிடையாது. அவகிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கேன். அனாவசியமா என்ன சந்தேகப்படாத. எனக்கு சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். நீ ஏதோ திருட்டு வேலை செஞ்சிருக்க. ஒழுங்கு மரியாதை அவ இருக்கிற இடத்த சொல்லிட. ஏய், நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். தெரியாது. நான் உன்னை நம்ப மாட்டேன். ரஞ்சிதா விஷயத்துல நீ ஒதுங்கி போற ஆளே கிடையாது. அவ அருண் வீட்ல இருந்தப்பவே நீ இல்லாத வேலையெல்லாம் பாப்ப. அவ இப்ப பக்கத்திலே இருக்கா, நீ சும்மா விட்டுருவியா என்ன? நீ ஏதாவது கன்ஃபார்மா பண்ணிருப்ப. ஏய், எனக்கு எந்த பிளானுமே இல்லை. அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அருண் அவளை கை கழுவிட்டான். அந்த வேதனையில அவங்க கிளம்பி போயிருப்பா. அவளை தேடி பார்க்கறத விட்டுட்டு அனாவசியமா என்னெல்லாம் ப்ளேம் பண்ணாரு. அவ காணாம போனதுக்கு நீ தான் காரணம். அவ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு. ஏய், நீ என்ன கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்க? தெரியாதுன்னா விட்டுறணும். சும்மா இதே சொல்லி சொல்லி நோண்ட கூடாது. ஏய், எங்க போற? ஐயோ ராஸ்கல், ரஞ்சிதாவை எங்க வச்சிருக்கன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏய், திமிரா உனக்கு? பேசிட்டு இருக்கும்போது சட்டை பிடிக்கிற ஐடு. முடியாது. ரஞ்சிதாவை பத்தி சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. என் பொறுமையை சோதிக்காத, மரியாதையை கையெடுத்துரு. முடியாது. ரஞ்சிதா எங்க இருக்கான்னு சொல்லு. கையெடு. முடியாது. கையெடு. ரஞ்சிதாவை பத்தி தெரியாம நான் கையெடுக்க மாட்டேன். கையை எடு கோமதி. முடியாதுடா. சொல்லு எங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, சொல்ல சொல்ல கேட்காம சட்டையை பிடிச்சிட்டு இருக்க. ஆமா, நீங்க எப்படி அடிச்ச? அடி அடி பாங் பாங். ஏய், இன்னொரு தடவை என்கிட்ட வாழாட்டினு வச்சுக்க, அப்படியே மிதிச்சு கொண்டு போட்டு. உண்டாட்டியாச்சே, கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணலான்னு பார்த்தா ஓர் ஓர் நக்கலு. ஏய் ஏய், ஏன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு திமிர ஆயிடுச்சா உனக்கு? ஓய், அப்படியே அப்படியே சங்கு அடிச்சா சங்கு வெளியே வந்துடும். ஆளின் மண்டியம். ஏய் வார், இவ்வளவு நாளா நீ பார்த்துட்டு இருந்த தீனன் வேற. எனக்குள்ள ஒரு சாத்தா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் வெளியே வந்தான்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட. தொங்க வச்சுக்கானா, நம்ம தேர்தல் வத்தி தேரு 4 கடை ஏறி இறங்க, 4 வீடு ஏறி இறங்க. அதை விட்டுட்டு என்ன சந்தேகப்படுற வேலை வச்சுக்கிட்ட. பார், இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணலாம் நினைச்ச உன்னை அப்படியே. தர்ஷினிக்கு அம்மா இல்லைனாலும் பரவாயில்லன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன்.
யாராவது பொண்ணுங்களை வந்து விளக்கேத்த சொல்லுங்க. ஆ சித்ரா விளக்கேத்து போ. சரிம்மா. சுதா, உன் அண்ணன் கல்யாணத்துல இப்படி ஒதுங்கி நிக்கிற? ஐயர் பக்கத்துல போய் நில்லு, அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடு. ஏய், உன்னை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், போ. டேய், நீ ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஓரமா நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். சித்ரா, நீ போய் அருணும் கல்பனாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிம்மா. அம்மா, அண்ணனே வந்துட்டாமா. வாப்பா, வந்து உட்காரு. ஐயர் கூப்பிடும்போது போலாம். அருண், முகத்தை சந்தோஷமா வச்சுக்குப்பா. எல்லாம் உன் நல்லதுக்காக தான். அம்மா, உங்க அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா, ஆ ஐயர் உங்களை கூப்பிடுறாரு. ஆ, ஒரு நிமிஷம் இருப்பா, வரேன். ஏங்க, வாங்க போய் பேசலாம். சரி வா போவோம். மாப்பிள்ள, உனக்கு ரஞ்சிதா மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக அவளுக்கு துரோகம் பண்ண தயாராட்டியா? இல்லை மாமா, அம்மா செத்துருவேன்னு சொல்லும்போது என்னால் என்ன மாமா செய்ய முடியும்? செத்தாலும் பரவாயில்லன்னு என்னால் பிடிவாதமாக இருக்க முடியுமா? அப்போ ரஞ்சிதாவை உயிரோட சாகடிச்சா பரவாயில்லையா அருண்? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அத்தை. இந்த என் நிலைமை யாருக்குமே வரவே கூடாது. உனக்கு வந்திருக்கு மாப்பிள்ள, நீ ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். இப்போ என் கையில் எதுவுமே இல்லை மாமா. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது நடக்காம தடுக்கிறதுக்கு அந்த சாமி ஏதாவது ஒரு வழி காட்டினாதான் உண்டு. டேய், இவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிக்கிட்டு அவனை இருக்கேன். கொஞ்சம் தனியா விடு. ஏங்க, வாங்க போலாம். ஏதாவது சாப்பிட்றியாப்பா? டிஃபன் ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேணாம்மா. ஓ கல்பனா, வான்னு சொல்றேன்ல. வாமா, உட்கார். வா, வந்து உட்காரு. ரொம்ப அழகா இருக்கம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் நல்லபடியா முடியணுங்கிற டென்ஷன் தான் அத்தை. அருணே சம்மதிச்சு எவ்வளவு தூரம் வந்துட்டான், இன்னும் எதுக்காக பயப்படுற? இனிமே யாராலையும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. தைரியமா இரு. வித்யா, கல்பனா கூடவே இருக்கணும் என்ன? சரிம்மா, இருக்கேன். மா, மாப்பிள்ளையோட அம்மா இங்க வாங்க. இதோ வரேன், இருமா. ரொம்ப சந்தோஷப்படாத வேதா. உன் குடும்பம் அழியறதுக்கு இந்த கல்யாணம் தான் ஆரம்பமா இருக்கும். இனிமே உங்க வீட்டுல சிரிப்பு சத்தமே கேட்காது, அழுகையும் ஒப்பாரியும் தான் கேட்கும். கல்பனா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல அண்ணி. டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா இரு, சரியா? சரி அண்ணி. இன்னைக்கு அருணுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அனாதையாக நிற்க போகிற ரஞ்சிதாவுக்கு நான் தான் ஆதரவு கொடுக்க போகிறேன். கோமதி, நீயும் ரஞ்சிதாவும் தலை கீழே நின்னாலும் அதை தடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு முடிவை கட்டிட்டு அதுக்கப்புறம் ரஞ்சிதாவோட என் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்க போகிறேன். என் பிளான் சொதப்பிடக்கூடாதுன்னு தான்
ரஞ்சிதாவை பேக் பண்ணி காரில் ஏற்றி ஊரை சுற்ற சொல்லியிருக்கேன். நீயும் அவளை தேடிக்கிட்டு தெரு தெருவா சுத்துடி. நல்லா சுத்து. ரஞ்சிதாவும் நீயும் ஈவினிங் வரைக்கும் ரவுண்ட்ஸில் தான் இருக்க போறீங்க. அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே. என்ன பண்ணலாம்? பேசாம கல்பனா கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம். அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். ஏன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றவன் அவளுக்கு வாழ்த்து சொல்லணும். எப்படி பெஸ்ட். அங்கேயே போயிட்டு வந்துடுவோம்.